வணக்கம். இன்னைக்கு நவவித பக்தியில 4வதா இருக்கிற பாத சேவனம் அத பத்தி தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். முதல்ல ஸ்ரவணம்னா என்னன்னு பார்த்தோம். காது குளிர பகவானுடைய நாமங்கள, லீலைகள, கதைகள கேட்டுக்கிட்டே இருக்கிறது. 2வது கீர்த்தனம். நம்மளுடைய வாயும் நாக்கும் இனிக்க இனிக்க பகவானுடைய நாமங்களை கீர்த்தனைகளை பாடிக்கிட்டே இருப்பது. 3வது ஸ்மரணம். நம்மளுடைய மனசு குளிர குளிர பகவானுடைய லீலைகளை கதைகளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. இல்ல பகவானுடைய ரூபங்களை, அவருடைய அழக நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. இது ஸ்மரணம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதே மாதிரி தாங்க பகவான நம்ம நினைக்க நினைக்க நம்மளோட மனசு பூரிப்படையும், சந்தோஷமாகும். அந்த சந்தோஷம் நம்ம மனசுக்கு மட்டும் இல்ல, அது நம்மளுடைய முகத்திலையும் பிரதிபலிக்கும். பாத சேவனம் அப்படின்னா பகவானுடைய திருவடிக்கு சேவை செய்வது. பகவான் நம்மள மாதிரி ரூபத்துல இல்ல. அப்படி இருக்கும்போது அவருடைய திருவடிக்கு நம்மளால எப்படி சேவை செய்ய முடியும்? சூக்ஷ்மமா எங்கும் எதிலும் நிறைஞ்சிருக்காரு. அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதே ஒரு கோவிலுக்கு போனா அப்படின்னாலும் அங்க விக்கிரக ரூபத்துல இருக்காரு. ஆனா அங்க பூஜை செய்யறதுக்கு காமன் பீப்புளான நம்மள மாதிரி இருக்க சாதாரண மனிதர்களுக்கு அலௌடு கிடையாது. வீட்டுல பூஜை பண்ணலாம் அப்படின்னாலும் விக்கிரகம் வாங்கி நீங்க பூஜை பண்றீங்களா, அதுக்கு நிறைய கண்டிஷன் சொல்றாங்க. இல்ல அப்படியே நம்ம எழுந்தருளை பண்ணி பூஜை பண்ணாலும் அது நம்மளால தொடர்ந்து செய்ய முடியுதானா, அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அப்போ இந்த பாத சேவனம் நான் எப்படிதான் செய்யறது? இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா சரணாகதி. காது குளிர பகவானுடைய கதைகள் எல்லாத்தையும் கேட்டாச்சு. நம்மளுடைய நாவால அவருடைய பாடல்களையும் நாமங்களையும் பாடியாச்சு. அடுத்து மனசாலையும் அவரை குளிர குளிர நினைச்சு பார்த்தாச்சு. அடுத்து என்ன? நம்மளுடைய கை கால்களை கொண்டு அவருக்கு சேவை செய்வது, அவருடைய திருவடியை வணங்குவது. நம்ம 2 கைகளையும் கூப்பி அவரை வணங்குவதுதான் உண்மையான சேவை. அடுத்து இந்த கால்களை கொண்டு அவருடைய கோவில்களுக்கு நடந்து போறது. அது எல்லாத்தையும் மேல சரணாகதி. எனக்கு எல்லாமே நீதான், உன்னையெல்லாம் வேறு கதி எனக்கு இல்ல. எனக்கு இந்த உலகத்துல அந்த அளவுக்கு நெருக்கமான உறவு, உன்னை காட்டிலும் நெருக்கமான உறவு இந்த உலகத்துல எனக்கு இல்ல, யாருமே இல்ல. எனக்கு நீ மட்டும்தான். நான் உன்னை சரணாகதி அடைஞ்சதுனால என்ன மட்டும் இல்ல நாராயணா, இந்த என்னுடைய குடும்பத்தையுமே நீதான் பாத்துக்கணும்னு மனசார அவருடைய திருவடிய சரணடையது தாங்க பாத சேவனம். அப்படி சரணடைஞ்சிட்டா பகவான் என்ன செய்வாரு? இவ என்ன முழுசா சரணடைஞ்சிட்டான், இவனை எந்த காலத்திலும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்மள அழகா பொத்தி பொத்தி பார்த்துப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரில கற்பக விருட்ச மரத்தை கொடுக்கறது, இல்ல காமதேனு, இல்ல அக்ஷய பாத்திரம் இதெல்லாம் கொடுத்து நம்மள ஒரே நைட்ல ஓவர் நைட்ல பணக்காரன் ஆக்கிடுவாரு, இல்ல நிறைய வரம் கொடுப்பாரு, சூப்பர் பவர்ஸ்ல தருவாரு, அப்படியெல்லாம் இல்லைங்க. அவர் கொடுக்கக்கூடிய சூப்பர் பவர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கிற தேவையில்லாத ஆணையெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் பிடுங்கி எரிஞ்சிடுவாரு. தேவையில்லாத ஆணைனா தேவையில்லாத நபர்கள், நண்பர்கள், உறவுகள், சொந்தங்கள் எல்லாமே நம்மளுடைய முயற்சிக்கும் வளர்ச்சிக்கும் துணை நிற்காத எந்த உறவா இருந்தாலும் அவங்கள நம்மள விட்டு தூரமா விலக்கி வச்சிடுவாரு. இது அவர் சைலண்டா செய்யக்கூடிய விஷயம். இது நம்ம மூலமா செய்யவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கு எப்படி அப்படின்னா, பகவானுக்கு எப்படின்னா, நம்மளுடைய பக்தன் எக்காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையிலும் யார்கிட்டையும் அவமானப்படக்கூடாது, இந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருப்பாரு.
ஆனால் நம்ம மேல தப்பு யாரும் கை நீட்டி நீதான் இந்த தப்பு பண்ணனன்னு கை நீட்டி சொல்ற அளவுக்கு நம்மள விடவே மாட்டாரு. அதனால நமக்கு தேவையில்லாதவங்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே நம்ம கிட்ட வருவாங்க, அவங்களே சண்டை போடுவாங்க, அவங்களே கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. இது பகவான் செய்யக்கூடிய ஒரு லீலை. ஏன் இப்படி செய்யறாரு அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்துல நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கணும், நம்ம வளரக்கூடாது, பொறாமையோட இருப்பாங்க, இல்ல குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இல்ல உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பயத்தை, தாழ்வு மனப்பான்மைய தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் எல்லாத்தையுமே நம்மளை விட்டு விலக்கி வச்சிருவாங்க. நம்மளை சுத்தி பாசிட்டிவான நபர்கள் மட்டும்தான் இருக்கணும். உண்மையா நேசிக்கிற உறவு மட்டும்தான் நம்ம கூட இருக்கணும். உண்மையா நம்மளுடைய வளர்ச்சிய இல்ல நம்மளுடைய வெற்றிய ஆத்மார்த்தமா கொண்டாடுற நபர்கள் மட்டும்தான் நம்மளை சுத்தி இருக்கணுங்கிறதுல அவர் ஃபர்ஸ்ட் தெளிவா இருப்பாரு. அதனால உங்களை சுத்தி எத்தனை உறவுகள், சொந்தங்கள் எல்லாரும் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இருந்தாலும் இப்ப இல்லையா, சந்தோஷப்படுங்க. பகவான் உங்களை ரொம்ப நெருங்கி வந்துட்டாருன்னு தான் அர்த்தம். அடுத்து, பெத்தவங்களுக்கு நாம சேவை செய்யணும். என்னுடைய அப்பா அம்மாவை நான் நல்லபடியா பார்த்துக்கணும். எனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, பேரம்பேத்தி அவங்க எடுத்தாலும் சரி, எந்த காலத்திலயுமே அவங்கள மறக்க கூடாது. நான் பொண்ணு தானே, நான் கல்யாணமாயி வேற இடத்துக்கு போயிட்டேன், பையன்தான் இனிமே பார்த்துக்கணும், இந்த மாதிரி பெத்தவங்கள கூறு போடக்கூடாது. அது பகவானுக்கு பிடிக்காது. எந்த ஒரு குடும்பம் ஒத்துமையா சந்தோஷமா வாழுதோ அந்த குடும்பத்துல பகவான் தானே உள்ள வந்துருவாரு. அந்த குடும்பத்துல இருக்கிற யாருமே பகவான் மேல ஒரு பக்தியோ இல்ல நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் சரி, பகவான் அந்த வீட்டுல தான் வாழ்வாரு. அதனால பெத்தவங்களை எந்த காலத்திலுமே விட்டு கொடுக்கவே கூடாது. புண்டரீகன் மாதிரி, புண்டரீகன் எப்படி பெத்தவங்களுக்கு சேவை செஞ்சாரோ அந்த மாதிரி நம்மளால சேவை செய்ய முடியல அப்படின்னாலும் அவங்களுடைய மனசு நோகாம அன்பா பத்திரமா பாத்துக்கணும். அவங்களுடைய தேவைகளை குறிப்பறிஞ்சு செய்யணும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல பெத்தவங்களும் சரி, அவங்களும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் போய் நம்ம பையன்கிட்ட கேட்கறதா, இதெல்லாம் போய் நம்ம பொண்ணுகிட்ட கேட்கறதா, அவங்க கூச்சப்படுவாங்க, சங்கோஜப்படுவாங்க, கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் தேவையில்லாத செலவு, நாள பாரமா இருக்கக்கூடாது, நம்மளை வெறுத்துட்டா என்ன பண்றதுன்னு அவங்களுக்குள்ள வயசாக நிறைய பயம் வரும். இந்த இதெல்லாம் இருக்கும். ஆனா அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத நீங்க தான் குறிப்பால உணர்ந்து அத ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். எப்படி ஒரு மனைவி குறிப்பறிஞ்சு தன்னுடைய கணவனுக்கு சேவை செய்யறாளோ, எப்படி ஒரு தாய் குறிப்பறிஞ்சு தன்னுடைய மகன் பசியோட இருக்கான்னு, தன்னுடைய மகள் பசியோட இருக்கிறான்ட்டு அவங்க சாப்பிடணும்னு அவங்களுடைய பசி ஆத்துறாளோ, அந்த குறிப்பறிதல் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கண்டிப்பா இருக்கணும். நம்மளை சுத்தி நமக்காக வாழ்ற 1-2 உறவுகள், அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தானே. அதனால அவங்களுடைய நமக்கான தேடல்கள், நமக்கான வேலை, நமக்கான வளர்ச்சி இதுலயே ஓடிக்கிட்டே இருந்து நாம ஓடும்போது நமக்காக வாழ்ற அந்த 2-3 உறவுகளையும் கைய பிடிச்சி அவங்களோட தான் ஓடணும். அவங்க ஸ்லோவா ஓடி வந்தாலும் சரி, பொறுமையா ஓடி போங்க. ஓகே, அவங்களுடைய தேவைகளை அப்பப்ப ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அத சேவையா ஒரு பக்தன் தனக்காகவே செய்யற சேவையா பகவான் நினைச்சுப்பாரு. தன்னுடைய பெத்தவங்களை, தன்னுடைய குடும்பத்தை எப்படி அன்பா பாசமா பாதுகாப்பா ஒருத்தன் பாத்துக்கிறானோ இல்ல ஒருத்தி பாத்துக்கிறாளோ அவங்கதான் உண்மையான பக்தர்கள். அவங்கள பகவான் என்னைக்குமே கை விடவே மாட்டாரு. அடுத்து, நீங்க இந்த வீட்டை தாண்டி வெளியே போகும்போது எத்தனையோ உயிரினங்களை பாக்குறீங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, பிரகலாதன் சொல்வாரு, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்,
தூணும் துரும்பும் பாத்தீங்கன்னா ஜட பொருள். அந்த ஜட பொருள்ல கூட பகவான் இருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு உயிரிலும் பகவான் தானே இருக்காரு. ஏன்னா இந்த உடம்ப பாத்தீங்கன்னா அது ஜடம் தான் சொல்லுவாங்க. அந்த உயிர் இருக்கிறதுனால நம்ம இது பண்றோம். அப்ப அந்த உயிரிலும் உயிரா உள்ளுக்குள்ள ஜோதியா எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த பகவான எல்லா உயிரிலுமே நாம பார்க்கணும். எஸ், நமக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க, பிடிச்சவங்க இருப்பாங்க, நமக்கு துரோகம் பண்ணவங்க இருப்பாங்க, நாம ஒரு சிலரை பார்த்து நமக்கு வெறுப்பு வரும், இல்ல வெறுத்துக்கிட்டு கூட இருப்போம். இந்த மாதிரி பல மனிதர்கள் நம்மள சுத்தியே தான் இருப்பாங்க. அவங்கள கடந்துதான் நாம ஒரு இடத்துக்கு போகணும் வரணும் அப்படின்னா அவங்கள வெறுக்க வேண்டாம், கோபப்பட வேண்டாம், பழி வாங்க வேண்டாம். அவங்க அவங்களோட இருந்துவிட்டோம். ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் பகவான் தான் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்கள போய் மறுபடியும் ஹர்ட் பண்ணாம இருந்தீங்கன்னாவே அதுவே பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்க தேடி போய் நீ எனக்கு துரோகம் பண்ண இல்ல, நீ என்னை அன்னைக்கு அவமானப்படுத்தின இல்ல அப்படின்னு ஒருத்தரை குத்தி குத்தி காட்டி அவங்கள ஹர்ட் பண்றது, அவாய்ட் பண்றது, இதெல்லாம் பண்ணவே வேண்டாம். விலகி நீங்க பகவானை நினைச்சுக்கிட்டு உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களோட கடமையில ஓடிக்கிட்டே இருங்க, அதுவே போதும். ஆனா இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு மனதாலோ வாக்காலோ இல்ல செயலாலோ நாம செய்யவே கூடாது. அப்படி இருந்துட்டா பகவானுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். அடுத்து, இன்கேஸ் கோவில்களுக்கு எல்லாமே நீங்க போறீங்க அப்படின்னா அந்த அந்த கோவில்கள்ல உங்களுக்கு கோவிலை சுத்தம் பண்றதுக்கு இல்ல தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி கோவிலை திருப்பணி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா சந்தோஷமா அத செய்யுங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே சுலபமா கிடைக்காது. யாரோ வெகு சிலருக்கு பூர்வ புண்ணியத்துக்கு காரணமா தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு இன்கேஸ் கிடைச்சது அப்படின்னா நழுவ விடாம அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அதை செய்யுங்க. அதுவும் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து, குரு சேவை. ஏன்னா பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்லியிருக்காரு இல்லையா, ஒரு குருவும் நானும் வெவ்வேறு இல்லை, குருக்கு ஒரு மனிதன் எந்த அளவுக்கு சேவை செய்யறானோ அந்த குருவாவே நான் இருந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்கேஸ் குருவை அவமானப்படுத்தினாலும் கிருஷ்ணர் ஒத்துக்கவே மாட்டாரு. அம்பரீஷனோட கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அம்பரீஷ மகாராஜா ஏகாதசி விரதத்தை முறைப்படி கடைபிடிப்பாரு. அந்த சமயம் அவர் ஏகாதசி விரதம் முடிக்கிற நாள் அன்னைக்கு துர்வாச முனிவர் வந்துட்டாரு. துர்வாச முனிவர் வந்துட்டாரு. சரி, நீங்களும் வாங்க, 2 பேர் சேர்ந்தே விரதம் முடிக்கலாம் அப்படின்னு அம்பரீஷ மகாராஜாவும் சொல்லிட்டாரு. துர்வாச முனிவர், சரி நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், 2 பேருமே சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டாரு. இந்த ஏகாதசி விரதத்துல ஒரு டைமிங் இருக்கு. அந்த துவாதசி டைம் வந்துருச்சு அப்படின்னா காலையில 8 மணிக்கெல்லாமே சாப்பிடணும். அது ஒரு முறை இருக்கும். அதனால அம்பரீஷ மகாராஜா டைம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. டைம் போய்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த விரதம் முடிக்க வேண்டிய காலமும் முடிய போகுது. அதனால அவர் சரி சாப்பிட வேண்டாம், நம்ம தண்ணியை மட்டும் கொஞ்சம் குடிச்சிடலாம் அப்படின்னு அவரு நினைச்சு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டாரு. ஏன்னா விரதம் முடிச்ச மாதிரியும் இருக்கும், நம்ம சாப்பிடாத மாதிரியும் இருக்கும். துர்வாச முனிவர் வேட்டி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருந்தாரு. துர்வாச முனிவர் திரும்பி வந்தாரு. ஓ, எனக்கு முன்னாடியே நீ தண்ணி குடிச்சு விரதத்தை முடிச்சிட்டியா, பிடி சாபம்னு அவர் கோபப்பட்டு சாபத்தை விட்டுட்டாரு. இவர் சொன்னதுதான் தாமதம். ஆனா நாராயணனுடைய சக்கரம் இருக்கு பாத்தீங்களா, துர்வாச முனிவரை துரத்த ஆரம்பிச்சிச்சு. இவர் ஓடுறாரு, எல்லா லோகத்துக்கும் ஓடுறாரு. கைலாசத்துக்கும் போனாரு, பிரம்மலோகத்துக்கும் போனாரு, வைகுண்டத்துக்கும் போயிட்டாரு. யாருமே என்னால எல்லாம் காப்பாற்ற முடியாது, எங்களை விட்டுடு அப்படின்னு. ஏன்னா நாராயணனுடைய சக்கரத்துக்கு எங்களால பலியாக முடியாது, அவருடைய கோபத்துக்கு ஆளாக முடியாது அப்படின்னு எல்லாரும் துர்வாச முனிவருக்கு அடைக்கலமே தரல.
அதாவது எந்த பகவான் கிட்ட இருந்து அந்த சக்கரம் வந்துச்சோ அந்த பகவானுமே கை விட்டுட்டாரு. என்னால முடியாது உன்னை காப்பாத்த, அம்பரீஷன் கிட்ட போ அப்படின்ட்டாரு. அம்பரீஷன் மகாராஜா கிட்டயே வந்து விழுந்தாரு துர்வாச முனிவர். அப்புறம் அம்பரீஷ மகாராஜா அவர் மனசார பகவானை வேண்டிக்கவும் சக்கரம் அவரை விட்டு விலகி போச்சு. இது தாங்க ஒரு பக்தனை அவரை அவமானப்படுத்த விட மாட்டாரு. யார் மூலமாவது கஷ்டம் வருது அப்படின்னா ஒரு பக்தன் வந்து தன்னை காப்பாத்திக்க முயற்சி பண்ணவே வேண்டாம். இவர் சரணாகதி அடைஞ்சிட்டாரு இல்லையா, அதனால பகவானே வச்சு செஞ்சிடுவாரு. அதனால நாம யாரையும் பழி வாங்கணும், திட்டணும், கோபிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. நம்மளுடைய கடமை பணி செய்து கிடப்பது. பகவானை நினைச்சுக்கிட்டு அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு நாம அவருடைய கதைகளை குளிர குளிர கேட்டுக்கிட்டு நம்மளால முடிஞ்ச சேவைகளை நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய தாய் தந்தையருக்கும் செஞ்சுக்கிட்டு எந்த ஒரு உயிருக்குமே மனசால வாக்கால இல்ல செயலால எந்த தீங்கும் செய்யாம வாழ்ந்துகிட்ட வந்தாவே அவர் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாரு, எல்லா பாதுகாப்பையும் கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதா, அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்கான வழிய காட்டுவாரு. உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாரா, அப்பா இப்பயாவது இவ்வளவு சீக்கிரம் தெரிய வந்துச்சே அப்படின்னு சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்க பகவானை முழுசா சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு துரோகம் பண்றவங்களோட லிஸ்ட் உடனே உங்க கைக்கு வந்துடும். அப்படியே அவர் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாரு, காமிச்சிடுவாரு. ஏன்னா அவருக்கு வந்து பகவான் எப்படி அப்படின்னா தன்னுடைய பக்தனுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், நடக்க போற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து முன்கூட்டியே வந்து குறிப்பால உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அலர்ட்டா வச்சுக்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் உனக்கு நடக்க போகுது, நீ வந்து சுதாரிச்சுக்கோ அப்படின்னு அலர்ட்டா வச்சிருப்பாரு. அப்படி இல்லையா, உனக்கு இந்த ஒரு கஷ்டம் வரப்போகுது, இருந்தாலும் நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் வந்து நம்மள வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதனால இந்த மாதிரி துரோகம் பண்றவங்களோட லிஸ்ட் கொடுத்துருவாரு, நாம சுதாரிச்சுக்கலாம். இல்லையா, உங்களுக்கு யாரையாவது பிரிஞ்சிட்டோம், இழந்துட்டோம், அந்த துன்பத்துல இருந்து தாங்கவே முடியலையா, பிறப்பு இறப்புங்கிறது ஒரு சுழற்சி, அது ஒரு சாபம். நம்மளுடைய உண்மையான பயணம் என்ன, ஜீவாத்மா பரமாத்மாவோட தன்மை என்னன்னு நமக்கு ஒரு பாடமே எடுத்துருவாரு. அதனால நீங்க எந்த ஒரு உறவை பிசிக்கலா இழந்தாலும் அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்தை அவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்யணும் ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா அதற்கான ரிசோர்சஸ், பீப்புள்ஸ், யார் யாரு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து குமிச்சிடுவாரு. இந்த உனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கு, நீ உன் வேலையை நீ தொடர்ந்து செய்ய, நான் இருக்கிறேன், உனக்கு தெரியலையா என்கிட்ட கேளு நாராயணா, இல்ல சிவா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேளு, நான் உனக்கு உடனே செய்யறேன் அப்படின்னு அவர் காத்துக்கிட்டே இருப்பாரு. எந்த மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாருன்னா, ஒரு எஜமானன் கொடுக்கக்கூடிய ஏவலை செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரர் எப்படி காத்துக்கிட்டு இருப்பானோ அந்த மாதிரி இவர் காத்துக்கிட்டு இருப்பாரு. அதுதான் உண்மை. நமக்கான தேவைகளை, நமக்கு என்ன வேணும்னு நமக்கே தெரியாது, ஆனா அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாரு, அத அழகா ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருப்பாரு. நமக்கு ஆச்சரியமா இருக்கும் சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும்போது, இது நம்ம நினைச்சா ஆனா இது நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி. சில விஷயங்கள் வந்து நமக்கு முன்கூட்டியே இது ப்ரிடிக்ஷன்ல நம்மளையே அறியாம பண்ண தெரியும். ஜோசியர்களை விடவே நம்மளை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிடுவாரு. அவங்கள வந்து ஜோசியம் இந்த கட்டம்லாம் பார்த்துதான் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுப்பாருன்னா, நீங்க இங்க நடக்கிற சூழ்நிலைகளை வச்சே இதுதான் இன்னைக்கு நடக்க போகுது, இதுக்கு நான் தயாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணிடுவாரு. அடுத்து சந்தோஷம் வரும்போது துள்ளி குதிக்க கூடாது, அதை எப்படி வந்து ஹம்பிளா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுப்பாரு. நம்மளுடைய மனசை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி நம்மள வந்து ஒரு நல்ல மனிதனா
மனிதாபிமான உள்ள ஒரு நல்ல மனிதனா இந்த பூமியில வாழ்றதுக்கு அவரு ஹெல்ப் பண்ணுவாரு. அதனால நம்ம குடும்பம் மட்டும் இல்லைங்க, நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு ஜீவன்களுமே சந்தோஷப்படும். ஏன்னா நல்லவங்களால தானே மழை பெய்யுது. ஒரு ஒரு பக்தன் தன்னை வந்து சரணடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனை எந்த அளவுக்கு குணத்தால பகவான் கிட்ட ஏராளமான கல்யாண குணங்கள் இருக்கு. அந்த நல்ல குணங்கள்லாம் நம்மள மாதிரி இவனும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வந்துச்சா அதெல்லாம் விட்டுட்டு நம் ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டு பயந்து ஓடக்கூடாது. பகவானுக்கு வந்து தன்னுடைய பக்தன் பயப்படுறது பிடிக்கவே பிடிக்காது. தன்னை வந்து தாழ்மையா, எனக்கெல்லாம் இதெல்லாம் சரி வராது, நான் ரொம்ப அன்லக்கி, எனக்கெல்லாம் அதிர்ஷ்டமே இல்லை, இந்த மாதிரி நாமளே தாழ்மையா பேசிக்கிறது, இதெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நம்மளை யாராவது அவமானப்படுத்த வராங்கனாலும் அவங்களெல்லாம் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்கவே விட மாட்டாரு. அவங்கள வேற எங்கேயாவது டேக் டைவர்ஷன் சொல்லி வெளியே அனுப்பிடுவாரு, வேற எங்கேயாவது அனுப்பிடுவாரு. ஸோ இதுதாங்க பாத சேவனம். பகவானை முழுசா சரண் அடைஞ்சிடுங்க. உங்களுடைய வாழ்க்கைய அவர் அழகா பார்த்துப்பாரு. உங்களை எந்த அளவுக்கு உங்களை பக்குவப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பக்குவப்படுத்துவாரு. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ஒட்டு மொத்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு ஜீவன்களுக்குமே அது நன்மை மட்டுமே தரும். ஏன்னா பகவானுக்கு ஒரு பக்தன் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். அவனுடைய தேவைகளை கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணுவாரு. என்ன தேவையோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாரு. நம்மளுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்ற மாட்டாரு, அது உண்மை. ஏன்னா நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைவேற்ற மாட்டாரு. எது நமக்கும் நம்மளுடைய லைஃபுக்கும் பொருந்துமோ அதை மட்டும் நிறைவேற்றுவாரு. இல்லையா அதை நிறைவேற்றவே மாட்டாரு. நிறைவேற்றல அப்படின்னாலும் இல்லையே நான் இவ்வளோ ஆசைப்பட்ட இதை நிறைவேற்றல அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனுக்கு இல்லை ஒரு கவலைக்கு உங்களை கூட்டிகிட்டே போக மாட்டாரு. நீங்களே வந்து ஒரு விஷயத்த ஆசைப்படுவீங்க, ஓகேவா, இது வேணும்னு பகவான் கிட்ட விழுந்து விழுந்து கும்பிடுவீங்க. ஒரு கட்டத்துல நீங்களே இது வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் பண்ணிடுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு விளையாடுவாருன்னு நம்ம வாழ்க்கையில. ஏன்னா அதோட ப்ரோஸ் கான்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்துருவாரு. ஸோ நீங்க வந்து அது எல்லாத்தையுமே உங்க மனசை அனலைஸ் பண்ணி பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அட் ஒன் பாயிண்ட் வேண்டாம் நாராயணா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இதே போதும் அப்படின்னு உங்க வாயாலே அதை சொல்ல வச்சிடுவாரு. அப்புறம் அப்பப்ப இந்த ஊடலும் வரும். இந்த ஊடல் எப்படின்னா, ஏன்னா நம்ம நிறைய ஆசைப்படுறோம் இல்லையா, சம்டைம்ஸ் நம்மளுடைய ஆசை நிறைவேறலன் போது நம்ம பகவான் கிட்ட சண்டை போடுவோம் இல்லையா. இது காமனா நடக்கிற விஷயம் தான் எல்லாருமே. ஆனா இவன் சண்டை போட்டுட்டானே அப்படிங்கிறதுனால பகவான் விட்டு விலகவே மாட்டாரு. அவர் அந்த மாதிரி சமயத்துல நமக்கு பிடிச்ச விஷயங்களை பார்த்து பார்த்து செஞ்சு நம்மளை சமாதானப்படுத்துவாரு. என் லைஃப்ல எப்படின்னா, என்னோட வெங்கட் நாராயணன் எப்படின்னா, எனக்கு மருதாணினா ரொம்ப பிடிக்குங்க. நான் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டேன் அப்படின்னா எங்கேயாவது இருந்து மருதாணி என்னை தேடி வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பதி பிரசாதம், அந்த லட்டு பிரசாதம், அதுவும் அப்படிதான் என்னை தேடி வந்துடும். அவர் என்னை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு 2 டூல் வச்சிருக்காருன்னா இந்த மருதாணியும் திருப்பதி லட்டும் தான். எங்க இருந்தாலும் கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருவாரு, யார் மூலமாவது. அந்த அளவுக்கு என்னை அன்பா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு வர்றாரு. என்ன மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தையுமே. அதே மாதிரி உங்களையும் இல்ல, உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ரொம்ப அழகா பத்திரமா பார்த்துப்பாரு. இதுதாங்க உண்மையான சரணாகதி, உண்மையான பாத சேவனம். தேங்க்யூ.